ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಉಕಾರುಗ ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ. ದಯಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya. ஹalleluya. இன்னும் சத்தமாக ஹalleluya. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೇನೆ. சபைக்காகவும் இந்த சபையை நடத்துகிற ஊழியருக்காகவும் ಸಭೆಗಾಗಿಯೂ ಸಭೆಯ ಸೇವಕರಿಗಾಗಿಯೂ மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ಮಕ್ಕಳಿಗಾಗಿಯೂ குடும்பத்துக்காகவும் விசேஷமா இந்த நாளில் ஆராதனை செய்த ஆமென் ದಿನದಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಸೇರಿದಂತ பாஸ்டர் ரூபன் ராஜ் அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ಅವರಿಗೂ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை வரும்போது நான் உணரப்பட்டேன். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ இந்த நாளில் வார்த்தைகள் உங்களோட இடைப்படட்டும். ಸತ್ಯವಾದ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಲಿ. வார்த்தை ஒன்றுதான் நம்மை பலப்படுத்தி விடுதலை செய்கிறதாக இருக்கிறது. ಒಂದೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்மஸ் நாளிலே நமக்கு ஒரு சந்தோஷம். கிறிஸ்மஸ் ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷ. கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிவிடும். கிறிஸ்மஸ் ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮಗೆ ಉತ್ಸಾಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் கிறிஸ்மஸ் என்றால் என்ன ஒரு வாஞ்சை. அதிகாலையிலே அவர் எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಮುಂಚಾನೆ ಎದ್ದು ಅವರು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರುವಾಗಲೂ ಒಂದು ಉತ್ಸಾಹವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ. இது நான் அனுபவித்த காரியம். நான் சிறு வயதிலிருந்து ஒரு ரோமன் கேத்தலிக் சபையிலிருந்து வளர்ந்த ஒரு மகன். ನಾನು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಯಿಂದ ಬೆಳೆದಂತ ಮಗನು. என்னுடைய குடும்பத்தில் நான் கடைசி மகனாக இருந்தேன். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಕೊನೆಯ ಮಗನಾಗಿದ್ದೆ. நான் மாக்டிரோட் என்ற ஸ்தலத்தில் வாசமாய் நம்ம குடும்பமாய் இருந்தோம். ನಾನು ಮಾಗಡಿ ಎಂಬ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ವಾಸವಾಗಿದ್ದೆ. நல்ல அருமையாக குடும்பத்தோடு நல்ல குடும்பமாய் தகப்பன், என்னுடைய தாயார், என்னுடைய அண்ணன் அக்கா, 3 பேர் நான் குடும்பமாய் நல்ல தேவனை நாங்கள் துதித்துக் கொண்டிருந்தோம். ತಾಯಿಗಳು, ನನ್ನ ಅಣ್ಣ ಅಕ್ಕ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಇದ್ದೆ. திடீரென்று ஒரு சம்பவம். திடீರಂತ ಒಂದು ಸಂಭವವು அது ரொம்ப நமக்கு ஒரு வேதனைக்குள்ள நடத்தினது. ನಮಗೆ ಒಂದು ನೋವಿನಲ್ಲಿ ನಡೆಸಿತು. உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய பலவீனங்கள் கொடுக்கிற யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடாது. ಯಾರಿಗೂ ಅಂತ ಒಂದು ಸೈತಾನನ ಶೋಧನೆಯು ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து எங்க அண்ணா ஒரு பலவீனமாப்பட்டு ஒரு சைத்தானால பிடிக்கப்பட்டு ஒரு 12 வருடங்களாய் ஒரு சாத்தான பிடியில பிடிக்கப்பட்டு 12 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನನ್ನ ಅಣ್ಣನು ಸೈತಾನನ ಬಂಧನದಲ್ಲಿ ಆಗಿದ್ದರು. எப்பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய தகப்பனார், தாயார், நம்முடைய குடும்பமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் முழுமையாய் அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய வசனங்களை குறித்து தியானிக்கும் போது, ಯಾವಾಗ ಕರ್ತನಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗುವಾಗ வார்த்தை ஒன்றுதான் நமக்கு விடுதலை செய்கிறது. ಈ ವಾಕ್ಯ ಒಂದೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತದೆ. நான் நம்புகிறேன் இந்த நாளிலே, ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಈ ದಿನದಲ್ಲಿ, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கு தேவ சமாதானம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ ದೈವ ಸಮಾಧಾನ. இந்த வருஷம் முடிந்தது. ಈ ವರ್ಷ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. வரப்போகிற கிறிஸ்மஸ் மாதத்திலும் கர்த்தர் உங்களை வித்தியாசமாக தேவன் நடத்துவார். ವರ್ಷಗಳಲ್ಲಿಯೂ ಕರ್ತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நம்பிக்கை கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. இவ்வளவுதானா? இந்த சைடு யாருமே கரங்களை கையை கொண்டு வரலையா? ஆமென். ஹalleluya. praise the lord. hallelujah. hallelujah. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. அந்த மகிமையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலகத்தில் அவர் வந்தார். ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஆமென். அவர் பிறக்கும்போது, ಆತನು ಹುಟ್ಟುವಾಗ உலகமே அமைதியா இருந்தது. ಲೋಕವು ಬಹಳ ಮೌನವಾಗಿತ್ತು. ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்? ಮೊದಲನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೇಗಿತ್ತು? எப்படி இருந்திருக்கலாம்? ಹೇಗಿರಬಹುದಿತ್ತು? கொஞ்சம் இமேஜின், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. அங்க இருக்கிற ஜெருசலேமில் இருக்கிற யாரும், ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿರುವಂತ ಯಾರು ரிலிஜியஸ் லீடர் ஆகட்டும், ಒಂದು ಮತದ ನಾಯಕರಾಗಲಿ, அங்க இருக்கிற யாரும் கர்த்தரை தேடவில்லை. ಯಾರು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. அங்க எருசலேமுக்கும் அவர் வாசிக்கிற குடிக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 6 மைல் மீட்டர் மாத்திரம் தான் இருந்தது.
ಆ ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೂ 6 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಷ್ಟು ದೂರ ಇತ್ತು. ஆனா தேவனை இயேசு பிறந்த போது தேவனை தேட ஒரு 3 பேர்கள் வந்தார்கள். ಆದರೆ ದೇವರನ್ನು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು 3 ವ್ಯಕ್ತಿಗಳು ಬಂದರು. வேதத்தில் வைஸ் மேன் என்பதாக அழைக்கப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಜ್ಞಾನ ವ್ಯಕ್ತಿಗಳೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய பிரயாணங்களை பார்க்கும்போது ಅವರ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அவருடைய பிரயாணங்கள் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரமாய் இருந்தது. ಅವರ ಪ್ರಯಾಣವು 2000 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿತ್ತು. ஆனா அவருடைய பிரயாணங்களை காட்டிலும் ಅವರ ಪ್ರಯಾಣಕ್ಕಿಂತಲೂ அவருடைய தேவனை தேடி வந்தார்கள். ಅವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. அதே பட்டணத்தில் இருக்கிற எருசலேம் பட்டண ரிலிஜியஸ் லீடர் ஆகட்டும் டீச்சர் ஆகட்டும் ஒருவரும் தேவனை சந்திக்கப்படவில்லை. ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮತದ ರಿಲಿಜಿಯಸ್ ನಾಯಕರಾಗಲಿ ಯಾರೂ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. ஆனா தேடினவர்களுக்கு ஒரு தேவனுடைய மகிமை கண்டது. ಆದರೆ ಹುಡುಕಿದವರು ದೇವರ ಮಹಿಮೆ, தேடினவருக்கு ஒரு வெளிச்சம் கண்டனது. ಹುಡುಕಿದವರಿಗೆ ದೇವರೇ ಒಂದು ಬೆಳಕಾಗಿತ್ತು. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு பெரிய ஒரு சுடர் ஒளி அவர்கள் கண்டார்கள் என்று. ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿತೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೊಡ್ಡ ಬೆಳಕು, பெரிய ஒரு வெளிச்சம் அவர்கள் கண்டார்கள். ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆ. இருளுள்ள ஜனங்கள் அவர் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ಇದ್ದಂತ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಿಸಿತು. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறான். ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் சொல்லுகிற காரியங்கள், என்னுடைய ஆனந்தம், என்னுடைய மகிழ்ச்சியம் எல்லாமே நீர் எங்களை திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. ನನ್ನ ಆನಂದವು ಮಹಿಮೆಯನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನನಗೆ ತಿರುಗಿಸಿ ಕೊಡುವುದಾಗಿ, ஒரு ರಿನಿವಲ್ பண்ணுங்க ஆண்டவரே என்று ಪುನರ್ಜೀವನಗೊಳಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒரு புது ஒரு உணர்ச்சியை தாருங்க, ಒಂದು ಹೊಸ ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நம்ம எல்லாருக்கும் லைசென்ஸ், டிரைவிங் ஓட்டுறவங்க லைசென்ஸ் இருக்கா? ವಾಹನ ಓಡಿಸುವವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಲೈಸೆನ್ಸ್ ಇದೆಯಾ? எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கா? ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇದೆಯಾ? எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு ಐಡೆಂಟಿ ಕಾರ್ಡ್, குடும்ப அட்டை ಕಾರ್ಡ್ எல்லாம் இருக்கும். ಏನಾದ್ರೂ ಒಂದು ಐಡೆಂಟಿ ಕಾರ್ಡ್ಗಳು ನಿಮಗೆ ಇರಬಹುದು. ಗವರ್ಮೆಂಟ್ல ಅಡಿக்கடிக்கு உங்களுக்கு ರಿನಿವಲ್ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಅದನ್ನು ರಿನ್ಯೂ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்களா? ರಿನಿವಲ್ பண்ணுமா? ರಿನಿವல் பண்ணால லாப்ஸ் ஆயிடாது. ರಿನ್ಯೂ ಮಾಡದಿದ್ದರೆ லாப்ஸ் ಆಗ್ತದೆ. சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறான். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே என்னை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, ಪುನರ್ಜೀವನಗೊಳಿಸಿರಿ உம்முடைய மகிழ்ச்சி, உங்க சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்க ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಯಾಗಿ ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏனென்றால் அவனுக்குள்ள இருந்த ஒளியை அவன் இழந்து விட்டான். ಅವರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಬೆಳಕು ಅವರು ಕಳಕೊಂಡಿದ್ದರು. ஒரே ஒரு காரணத்தினால் அவன் இழந்து விட்டான். ಒಂದು ಕಾರಣದಿಂದ என்ன செய்தான்? ಏನು ಮಾಡಿದರು? என்ன செய்தான்? பெரிய அவன் எருசலேம் பட்டண கேபிட்டல் சிட்டியாக மாற்றினான். எருசலேம் ಪಟ್ಟಣ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಿಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿತು. தேவனுடைய ஆலய கட்டும்படியாக ಅನೇಕ ಪ್ಲಾನ್ಗಳು ಅವನ ಮೇಲೆ தேவன் வைத்தார். ದೇವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟನು. ಅನೇಕ ರಾಜ್ಯங்களை ஜெயித்தான். ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸಿದನು. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். இஸ்ரவேல் ಜನರನ್ನು ನಡೆಸಿದರು. ஆனா அவனுக்கு சில நேரங்களிலே தேவன் ஒரு தூரமாய் இருந்தார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ದೂರವಾಗಿದ್ದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನೆಂದರೆ அவன் செய்த ஒரு பாவம். ಅವರು ಮಾಡಿದ ಒಂದು ಪಾಪ. பாவம் ஆரம்பத்தில் ஒரு இனிமையா இருக்கு. நமக்கு ಪಾಪವು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಬಹಳ ರುಚಿಯಾಗಿರುತ್ತದೆ. பாவம் நமக்கு பார்க்க அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ருசியாக காணப்படும். ಪಾಪವು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ರುಚಿಯಾಗಿ ತೋರುತ್ತದೆ, ஒரு இன்பமாக நமக்கு காணப்படும், ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனா சங்கீதக்காரன் தாவீது என்ன தவறு செய்தான்? ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು? அவன் செய்யக்கூடாத ஒரு காரியம், ಅವನು ಮಾಡಬೇಕಾದ அவனுடைய வேலைக்காரனாகிய மனைவியை அவன் சொந்தமாக்கி கொண்டான். ಅವನ ಕೆಲಸಗಾರನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡನು. இது கர்த்தருடைய பார்வையில் விரோதமாய் இருந்தபடினால, ನೋಟದಲ್ಲಿ ಅದು ವಿರೋಧವಾಗಿದ್ದರಿಂದ அது அவனுக்கு உரியா என்ற அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தினார். ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳಿಸಿದನು. தாவீதே, நீ செய்கிற ஒரு பாவம், ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು அது தெரியவில்லையா? ಅದು ನಿನಗೆ ಅರಿವಿಲ್ವಾ? ಅನೇಕ சில காரியங்களை சொல்லி அவனை தெளிவுபடுத்துகிறான். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವನಿಗೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಾನೆ. இதெல்லாம் தெரிந்த உடனே, ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಾದ ಕೂಡಲೇ தாவீது தேவ சமூகத்துல கண்ணீரிட்டு அழுகிறான். ದಾವೀದನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ அங்கே சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ಆ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದಬಹುದು, என் கண்ணீர் அநேக சமூகத்துல நான் கதறினேன், தேவ சமூகத்துல ಕಣ್ಣೀರನ್ನು ಕರ್ತನ ಬುದ್ಧಲಿ
ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ತೊಯ್ದೆ ಎಂಬುದಾಗಿ, என் படுக்கை கண்ணீராலே நினைத்தது என்று ನನ್ನ சொல்லுகிறான். ಹಾಸಿಗೆಯು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಒದ್ದೆಯಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. இவளெல்லாம் கண்ணீரோடு இருந்த தாவீது ಈ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ದಾವೀದನು அவன் தேவ சமூகத்துல என்னை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಉಜ್ಜೀವನಗೊಳಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ, அவன் உங்க மகிமை உங்க ஆவியை என்னிடத்தில் எடுத்து விடாதீர்கள் ನನ್ನ ஆண்டவரே. ಆತ್ಮವನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ஆமென். ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் ஒரு தவறு செய்தபடினால் ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಿಂದ இப்படியே வேதத்துல பார்க்கலாம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, புதிய ஏற்பாடுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ கெட்ட குமாரன் ಕೆಟ್ಟ ಕುಮಾರನು தகப்பன் இடத்துல எல்லா ஆஸ்தியை பறித்து கொண்டு ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು அவன் தன் தூர தேசத்துக்கு போய் எல்லா பணங்களை செலவழித்து ಎಲ್ಲ ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ಖರ್ಚು அவன் ಮಾಡಿ எல்லாவற்றையும் இழந்து விட்டு மறுபடியும் அவன் திரும்பி வருகிறான். ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡು ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ஐயோ ಬರುತ್ತಾನೆ. ஆண்டவரே, என்னிடத்தில் நான் எல்லாமே இழந்து விட்டேனே, ದೇವರೇ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡೆನಲ್ಲ, என் தகப்பன் வீட்டில நான் அருமையாக இருந்தேன், ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರಲ್ಲಿ ಗುಲಾಮ, என் தகப்பன் வீட்டில் நல்ல உணவு இருந்தது, ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಊಟ ಇತ್ತು, ஆனா நானும் இங்க ரொம்ப வேதனைப்படுகிறேன், ನಾನು ತುಂಬಾ நான் சேரக்கூடாத ஜனங்களோட சேரி நான் அழுந்து போனேன். ಐಕ್ಯ ಪಡಬಾರದಂತ ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿದ್ದು இப்படிப்பட்ட நேரத்துல கைவிடப்பட்ட நேரத்துல தான் ಈ ರೀತಿ ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ மறுபடியும் தகப்பனை சந்திக்க வருகிறான். ತಿರುಗಿ ತಂದೆಯನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. தகப்பன் கைவிட்டாரா? ತಂದೆ ಕೈ ಬಿಟ್ರ? கைவிடவில்லை. ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. தாவீதுக்கு தேவன் கைவிட்டாரா? ದಾವೀದನನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಟ್ರ? அவன் கரத்தை பிடித்து அவன் தண்ணீர் அண்டலை தேவன் நடத்தினார். நானே உனக்கு மேய்ப்பனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இங்க இருக்கிற தேவ ஜனங்களுக்கு ಇಲ್ಲಿರುವ ದೇವ ಜನರಿಗೆ உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்கள் தூரமாய் வரும்போது, ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಬರುವಾಗ அவர் தேவன் சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று. ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எப்படி அந்த சாஸ்திரிகள் ஒளியை தேடி வந்தார்களோ, ಆ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ದೇವ ಬೆಳಕನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು, அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நாங்களும் தேவனை தேட வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. ஒளி வேதவசனம் ஆதியாகத்துல வாசிக்கும் போது, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ வேதத்துல ஆரம்பத்துல தேவன் ஒளியை உண்டாக்கினாரா? ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. உண்டு ಮಾಡಿದರಾ ಇಲ್ವಾ? வேதத்துல உண்டாக்கினாரா? எந்த வசனத்தை? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ஆம் வசனத்தை வாசிங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஆதிகாண்டா 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கன்னடல படித்தாலும் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿದ್ರು, அவர் வெளிச்சத்தை ಅಲ್ಲಿ உண்டாக்கி நல்லதென்று கண்டார், ಬೆಳಕನ್ನು ಒಳ್ಳೆಯದೆಂದು ಕಂಡರು. வெளிச்சம் நல்லதென்று கண்டார். ಬೆಳಕನ್ನು ಒಳ್ಳೆಯದೆಂದು ಕಂಡರು. ಈಗ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ, ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿದ್ರೆ, and God said let there be light, and there was light. light was good. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஒளியா இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ಆಮೆನ್. ಆண்டவர் ஒளியை உண்டாக்கினாரா? ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರಾ? உங்களிடத்துல கேள்வி, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ, ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರಾ? ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರಾ? ಹೌದಾ? ಬಟ್ ಆದ್ರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷಾಂತರವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ದೇವರ ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ, ಆಚನೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ಲೆಟ್ ದೇರ್ ಬಿ ಲೈಟ್. ದೇವರೇ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರಲಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ಆ ಬೆಳಕಾಗಿಯೇ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಇದು ಒಳ್ಳೇದಂತ ಹೇಳಿದರು. ಇದು ಒಳ್ಳೇದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ, ದೇವರು ಬೆಳಕಾಗಿರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಇದು ಒಳ್ಳೇದೆಂದು ಅವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಲ್ಲ. ಅವರು வெளிச்சத்தை ಉಂಟು பண்ணல, ಅವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಲ್ಲ, ಅವರು வெளிச்சத்தை ಉಂಟು பண்ணல, ಅವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾಕ್ಯ ಓದು ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರನ ಸಪರೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳೇ ಬೇರ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳೇ ಪಾರ್ಕ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈಗ ಆ ಬೆಳಕು ಎಲ್ಲಿದೆ? வெளிச்சம் எங்க இருக்குது? ಆ ಬೆಳಕು ಎಲ್ಲಿದೆ? வெளிச்சம் எங்க? ದೇವರ ಬೆಳಕು ಎಲ್ಲಿದೆ? தமிழ் அந்த அந்த ஒளி எங்க இருக்கிறது? ಬೆಳಕು நமக்குள்ள இருக்கிறதா? அப்போ உலகத்துல தேவன் உண்டாக்கின ஒரு சூரியன், ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಆ ಒಂದು சந்திரனிடத்துல ஒரு ஒளி வருது. அந்த எந்த ஒளி அது? ಆ ಬೆಳಕು ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ? எது? வானத்திலிருந்து வருகிறது, ஆகாசದಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க. ಈಗ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சொல்லுகிறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. கோல்டு என்ன செய்வோம்?
ಚಿನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? நீங்க போட்டிருக்கிற பொண்ணெல்லாம் என்ன செய்யும்? ನೀವು ಹಾಕಿದಂತ ಚಿನ್ನ ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? மின்னும். எப்படி சொல்லுங்க? ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ಗೋಲ್ಡ್ ಮಿನುಗುತ್ತದೆ. ಪಾಸ್ಟರ್ ನಾವೆಲ್ಲ ಗೋಲ್ಡ್ ಹಾಕಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ಗೋಲ್ಡ್ ಹಾಕಿರೋ ಪಾಸ್ಟರ್ ಇಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೇಳ್ತಾರೆ ಅಂತಿದ್ದೀರಾ? ಆ ಥರ ಯಾರಾದ್ರು ಇದ್ರೆ ಗೋಲ್ಡ್ ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಚಿನ್ನ ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಅದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಹೆಂಗ್ ಕಾಣುತ್ತೆ? ಅದು ಚಿನ್ನ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்குமா? ಬೆಳಕಾಗಿರ್ತದಾ? ಆ ಗೋಲ್ಡ್ನ ನೀವು ತಗೊಂಡೋಗಿ ಕತ್ಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ ಬೆಳಕಾಗಿರ್ತದಾ? அந்த கோல்டை எடுத்து இருட்டுல கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ಬೆಳಕಾಗಿರ್ತದಾ? ಇಲ್ಲ. ಆದರೆ ಜ್ಯುವೆಲರಿ ಶಾಪಲ್ಲಿ ಹೋದ್ರೆ அந்த ஜுவல்லரி ஷாப் ಆ ಗೋಲ್ಡ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಫಳಫಳ ಅಂತ ಹೊಳಿತಾ ಇರ್ತದೆ. அது ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போனா அது வெளிச்சமா. ಎಲ್ಲಿಂದ ಬೆಳಕು ಬಂತು? எங்கிருந்து வெளிச்சம் வந்தது? ಲೈಟ್. ಎಲ್ಲಿದೆ ಲೈಟ್? ಅಲ್ಲಿ ಜ್ಯುವೆಲರಿ ಶಾಪಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಮೇಲ್ಗಡೆ ಲೈಟು ಚೆನ್ನಾಗಿ ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿರ್ತಾರೆ. ಅದು ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ல போட்டு ಆ ಲೈಟ್ ಎಲ್ಲಿ ಬಿಂಬಿಸುತ್ತದೆ? ಅಲ್ಲಿ ಅದೇ அந்த வெளிச்சம் எங்க அந்த வெளிச்சம் எங்க எது மேல வீழுகிறது? ಯಾವುದರ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ? அந்த கோல்ட் மேல விழுகிறது. ಅದು ಗೋಲ್ಡ್ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. அந்த கோல்ட் மேல விழுந்த உடனே கோல்ட் எப்படி ஆகிறது? அந்த ಗೋಲ್ಡ್ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಕೂಡಲೇ ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ஆமென், ஒரு நல்ல பிரகாசமாய் காணப்படுகிறது. ಒಳ್ಳೆ ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. வேத வசனம் அந்த ஆரம்பத்தில் அப்படிதான். ದೇವರ ವಾಕ್ಯವು ಆರಂಭದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ தேவன் ஒளியாய் இருக்கிறார். ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அதுக்கு கீழே அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது ಕೆಳಗೆ ನೋಡಿದರೆ அவர் பகலும் இரவும் தனியாக மாற்றுகிறார். ಹಗಲನ್ನು ಕತ್ತಲೆಯನ್ನು ಬೆಳಕನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದನೆಂಬುದಾಗಿ. அதனாலதான் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, இருளில் இருக்கிற ஜனங்கள் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ಬೆಳಕನ್ನು ಕಾಣಿಸಿತು. ஆமென். உலகத்துல கொடுக்கிற வெளிச்சம் அல்ல, ಲೋಕದಲ್ಲಿ ತೋರುವಂತ ಬೆಳಕು, சூரியனத்துல வருகிற வெளிச்சம் அல்ல, ಸೂರ್ಯದಲ್ಲಿ ಬರುವಂತ ಬೆಳಕು, சந்திரனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை அல்ல சொல்லப்படவில்லை, ಚಂದ್ರದಿಂದ ಬರುವಂತ ಬೆಳಕಲ್ಲ, நட்சத்திரದಿಂದ வருகிற வெளிச்சத்தை சொல்லப்படவில்லை. ನಕ್ಷತ್ರದಿಂದ ಬರುವಂತ ಬೆಳಕನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. வெளிச்சம் என்றால் வேத வசனம். ಬೆಳಕು ಅಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒன்று யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ಯೋಹಾನನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ರೆ, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது ಅದು ಪற்றி ಕೊಳ್ಳವಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದೋಣ ಅದನ್ನ. ಆ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ಆ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ಕತ್ತಲು ಅದನ್ನು ಮುಸುಕಲಿಲ್ಲ. ಕತ್ತಲು ಅದನ್ನು ಮುಸುಕಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. நம்புறவங்க விசுவாசமாய் ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாரா? இப்போ இயேசு ಹೇಗಿದ್ದಾರಂದ್ರೆ சத்தமா கேட்கல. எப்படி இருக்கிறார்? என்ன சத்தமா? ஒளியா இருக்கிறார். ஹalleluya. அந்த ஒளியா இருக்கிற தேவன், ಆ ಬೆಳಕಾಗಿರುವ ದೇವರು, அந்த வசனம் நம்மை வாசிக்கும் போது, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ அது நமக்குள்ள ஒரு பலனை, ஒரு ஒளி. நாங்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பீர்கள். ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀವಿ. அதுதான் இயேசு சொன்னது. ಅದನ್ನೇ ಯೇಸು ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பீர்கள் என்று. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರುತ್ತೀರಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಪಾಪಿಯಾದಂತ ದಾವೀದನನ್ನು ಪಾವಿಯಾನ ದಾವೀದದೆ தேவன் ஒரு மறுபடியும் அவனுக்கு ஒரு ஒளியை தந்து உலகத்தில் பிரகாசிக்க செய்தார். ತಿರುಗಿ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಿದನು. இளைய குமாரன், கெட்ட குமாரன், அவன் தேவனிடத்தில் மறுபடியும் ஒரு ஒளியை பெற்றுக்கொண்டு தகப்பனுக்கு உபயோகமாயிருந்தான். ಕೆಟ್ಟ ಕುಮಾರನು ದೇವರಿಗೆ ತಿರುಗಿ ಬೆಳಕನ್ನು ಕಂಡುಕೊಂಡು ತಿರುಗಿ ತಂದೆಗೆ ಬೆಳಕಾಗಿ. இந்த நாளில் நீங்களும் ஒரு வைஸ் மேன் போல கர்த்தரை தேட வேண்டும். ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ஒரு ஒளியை தேட வேண்டும். ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அந்த ஒளி எது என்றால் இதுதான், உங்க கரத்துல கொடப்பட்டிருக்கிற வேத வசனம். ಬೆಳಕೆ ಈ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கும் இல்லீங்களா? ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಇದೆ. வேத வசனம் சொல்ல லூக்கா 2:40 வாசிங்க. ಲೂಕಾ 2:40 ಓದೋಣ. லூக்கா 2ஆம் அதிகாரம் ಲೂಕಾ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 40 வசனத்தை வாசிங்க. 40ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. வாசிங்க. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. கன்னடல வாசிங்க. ಆ ಬಾಲಕನು ಬೆಳೆದು ಬಲಗೊಂಡು ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿದವನಾಗಿ ಮತ್ತು ಆತನ ಮೇಲೆ ದೇವರ ದಯವಿತ್ತು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? ஒரு மனுஷன் ಕೆಟ್ಟು போறதுக்கு ಕಾರಣ ಯಾರು? ದೇವನ ಅಥವಾ ಸೈತಾನನ? ವೆರಿ ಗುಡ್. ಯಾರು ಕೈ ಎದೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂತ ಇದ್ದಾರೆ.
ಕೆಟ್ಟೋಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವೇ. கெட்டு போறதுக்கு காரணம் நான். ಸತ್ಯವೇದ ಹೇಳಲು ಅರಿವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಜನರು, அறியாமல் இருக்கிற ஜனங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ಅರಿಯದೆ ಇರುವಂತ ಜನರು, தேவர வார்த்தையை தெரியாமல் இருக்கிற ஜனங்கள், ಅವರು ಈ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் ಲೋಕத்தில் ಅಳಿந்து போகிறார். ಇದಕ್ಕೆ ದೇವರು ಕಾರಣ ಇಲ್ಲ, ಸೈತಾನನು ಕಾರಣ ಇಲ್ಲ. ದೇವರು ಕಾರಣನಿಲ್ಲ, ಸಾತಾನು ಕಾರಣ. ನಾವು ಈ ಬೆಳಕನ್ನು ಕಂಡುಕೊಂಡಿಲ್ಲ, ನಾವು இந்த ದೇವ வெளிச்சத்தை, ನಾವು ಈ ಜ್ಞಾನವನ್ನು ಕಂಡುಕೊಂಡಿಲ್ಲ. இந்த ஞானத்தை நம்ம அறியாம இருக்கிறனால. ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಲ್ವಾ? ನಾವು ಜಾಹೀರಾತುಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ಏನು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್? ಒಂದು ಮಗು ಬೆಳಿಬೇಕಾದ್ರೆ ಕಾಂಪ್ಲೇನ್ ಕೇಳಿದಿರಾ? ಮಮ್ಮಿ ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ, ನಾ ವளருகிறேன் ಕೇಳಿದಿರಾ? ಕಾಂಪ್ಲೇನ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಿಸ್ತೀರಾ ಇಲ್ವಾ? ಕಾಂಪ್ಲೇನ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಕಾಂಪ್ಲೇನ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಡ್ರಿಂಕ್, ಅದೆಲ್ಲ ವೆರಿ ಗುಡ್ ಡ್ರಿಂಕ್. ಆಮೇಲೆ ಅದು ಫುಲ್ ಹೆಸರು ಏನು? ಅದರ ಪೂರ್ಣಮಾನ ಪೇರಿನ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಿಡಿ ಪಾಸ್ಟರ್. தெரியாது பாஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க பாஸ்டர். ಕಾಂಪ್ಲೇನ್ ಬಾಯ್, ಐ ಆಮ್ ಎ ಕಾಂಪ್ಲೇನ್ ಬಾಯ್ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಕಾಂಪ್ಲೇನ್ ಬಾಯ್. ಕಾಂಪ್ಲೇನ್ ಅಂದ್ರೆ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ, ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಲಾನ್ ಅಂತ ಹೆಸರು. ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಲಾನ್ ಅಂತ சொன்னா ಅದನ್ನ ಶಾರ್ಟ್ ಆಗಿ ಆ ಕಂಪನಿ ಕಾಂಪ್ಲಾನ್ ಅಂತ ಹೆಸರು ಇಟ್ಟಿದೆ. ಕಾಂಪ್ಲಾನ್ ಅಂತ. ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತವರಿಗೆ ಕಾಂಪ್ಲಾನ್ ಎಲ್ಲಿ ಬೇಕು? ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಕಾಂಪ್ಲಾನ್ ಎಲ್ಲಿ ಬೇಕು? ಎಲ್ಲಿ ಬೇಡ? ಎಲ್ಲಿದೆ? ನಿಮ್ಮ ಬೈಬಲ್ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? வேதத்துல பைபிள் கையில். ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಪ್ಲಾನ್, ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಲಾನ್ ಇದರಲ್ಲೇ ಕಾಂಪ್ಲಾನ್ ಇದೆ. உங்களுடைய லைஃப் பிளான் மொத்தமே இந்த வேதத்தின் அடிப்படையில். ಇದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯ ಜ್ಞಾನವಾಗಿ ಕುಡಿದು ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ இந்த வார்த்தையை நீங்க குடித்து இது நீங்க படித்தால், ಆಮೇಲೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಯೇಸು 12 ವರ್ಷಕ್ಕೆ ದೇವರ 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯೇಸು ದೇವಾಲಯಕ್ಕೆ போனார்கள். 12 ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದರು. அங்க வேதத்தை வாசித்தார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ படித்தார். ಅನೇಕ ರಿಲಿಜಿಯಸ್ ಲೀಡರೋட அவர் ವಾಕ್ವಾದங்கள் எல்லாம் செய்தார்கள். ಅನೇಕ ನಾಯಕರೊಂದಿಗೆ ಅವರು ವಾಕ್ವಾದಗಳನ್ನು ನಡೆಸಿದರು. எதுவுமே நடக்கப்படவில்லை, ಯಾವುದು ನಡೆದಿಲ್ಲ. 12 அதுக்கப்புறம் 30 வயசு மட்டும் அவருடைய தன் தகப்பனாரோட தாயரோட கூட இருந்து பார்க்கிறோம். ಅವರ ತಂದೆ 30 ವಯಸ್ಸುವರೆಗೆ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೊಂದಿಗೆ ಇದ್ದ ಕಾರ್ಯ ನೋಡ್ತೀವಿ. அப்படிப்பட்ட நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ எந்த அற்புதம் நடக்கப்படவில்லை. ಯಾವ ಅದ್ಭುತವೂ ನಡೆದಿಲ್ಲ. நடந்ததா நடக்கலையா? ನಡೆದಿಲ್ವಾ? ನಡೆದತ್ತಾ? நடக்கல, ನಡೆದಿಲ್ಲ. எப்ப அற்புதம் நடந்தது? ಯಾವಾಗ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು? ಯೇಸು ಮತ್ತಾಯ ಸುವಿಶೇಷದಲ್ಲಿ 1ாம் அதிகாரத்தில் ಯೇಸು என்றால், மத்தாயின சுவார்த்தையில் ನೋಡ್ತೀವಿ, ಯೇಸು ಎಂಬುದು அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க காக்கவும் அவர் இருக்கிறார். ಅವರು ಜನರನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಕಾಯಲಿಕ್ಕೂ ಇದ್ದಾನೆಂಬುದು. ஆனா இயேசுவுடைய அற்புதங்கள், ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತಗಳು, இயேசுவுடைய கிரியைகள், ಯೇಸುವಿನ ಕ್ರಿಯೆಗಳು எப்ப நடந்தது? ಯಾವಾಗ ನಡೆಯಿತು? அற்புதங்கள் எப்ப நடந்தது? ஆரம்பத்தில். ಅದ್ಭುತಗಳು ಯಾವಾಗ ನಡೆಯಿತು? ಕಾಣ. ವೆರಿ ಗುಡ್. ಕರங்களை ತಟ್ಟಿ நன்றி செலுத்துவோம். ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ. ಅற்பುತ எப்ப நடந்தது? ಅದ್ಭುತ ಎಲ್ಲಿ ನಡೆಯಿತು? ಕಾಣ ஒரு திருமணத்துல நடந்தது. ಒಂದು ಮದುವೆಯಲ್ಲಿ. என்ன அங்க குறைவா இருந்தது? ಅಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇತ್ತು? திராட்சரசம் குறைவா இருந்தது. ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಕೊರತೆ ಇತ್ತು. இதை பார்த்து இயேசுவுடைய தாயார் கேக்குறார். ಇದನ್ನು ನೋಡಿ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಕೇಳ್ತಾರೆ, இயேசுவே, இந்த திருமணத்துல என்ன குறைவா இருக்கிறது? ಈ ಮದುವೆಯಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? என்ன குறைவா இருக்கிறது? ಯಾವುದು ಕೊರತೆ? திராட்சரசம் குறைவா இருக்கிறது. ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಕೊರತೆ ಇದೆ. திராட்சரசம் குறைவா இருக்கிறது. ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಕೊರತೆ. இயேசு என்ன பதில் தந்தார்? ಯೇಸು ಏನು ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಟ್ಟನು? என் வேலை, ನನ್ನ ಕೆಲಸವು, ಇನ್ನು ಸತ್ತಮ, ಎನ್ ವೇಳೆ, ನನ್ನ ಕೆಲಸವು ಇನ್ನೂ வரவில்லை. ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ಎನ್ ವೇಳೆ, ನನ್ನ ಕೆಲಸವು ಇನ್ನೂ வரவில்லை, ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ಅವಾಗಲೇ ಎರಡು ನಾವು ಓದಿದ್ವಲ್ಲ, ಬಾಲಕನಾದ ಯೇಸು, ಬಾಲಕನಾದ ಯೇಸು ಹೆಂಗೆ ಆದನು? ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿಯೂ ದೇವರ ದಯೆ ಮನುಷ್ಯರ ದಯೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದರು. ದೇವರ ದಯೆಯನ್ನು, ಮನುಷ್ಯನ ದಯೆಯನ್ನು ಇಂದು ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಬೆಳಿಬೇಕು. ಆ ರೀತಿ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು. ನೀವು ಒಂದು ಕಾಂಪ್ಲಾನ್ ದೇವರ ಹತ್ರ ನೀವು ಪಡ್ಕೋಬೇಕು. ಈ ಒಂದು ಕಾಂಪ್ಲಾನ್ ಅನ್ನು ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, உங்களை காயினை பார்த்து கேக்குறாங்க, ಸ್ತ್ರೀಯೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸ್ತ್ರೀಯೇ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಏನಂತ ಆನ್ಸರ್ ಕೊಟ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ? ಸ್ತ್ರೀಯೇ. ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಅಮ್ಮ ಅಂತ ಕರೆದಿಲ್ಲ? ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ತಾಯಿ ಅಂತೇಳಿ ಕರೆದಿಲ್ಲ? ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ತಾಯಿನ ಸ್ತ್ರೀಯೇ ಅಂತ ಕರೆದ್ರೆ, ஒரு வேளை நீ உங்க அம்மா ஸ்திரீயேன்னு கூப்பிட்டானா, ಫಸ್ಟ್ ಈ ಮಗನ ಮೆಂಟಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸೇರಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த ಮನುಷ್ಯನ ಮೆಂಟಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಸೇರಿಸಿ ತಾಯಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಲ್ಲ. ತಾಯಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಲ್ಲ. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ, அப்படி ஒரு ஊಹೆ பண்ணிங்க. ಆದರೂ
ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ತಾಯಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಅಮ್ಮ ಅವಾಗಲೇ ತಿಳ್ಕೊಂಡ್ರು, அவ அப்போ அறித்தாங்க ಇದುವರೆಗೂ ಅವರು ಯೇಸುವಾಗಿದ್ರು, இதுவரைக்கும் இயேசுவா இருந்தாரு, ಆದ್ರೆ ಇವಾಗ ಯೇಸು ಅಲ್ಲ, இப்ப அவர் இயேசு இல்ல, ಆತನು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ கிறிஸ்துவா இருக்கிறார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ಆ நம்புகிறீங்க? ಯೇಸು ಇದ್ದಾಗ ಯಾವ ಅದ್ಭುತ ನಡೆದಿಲ್ಲ. இயேசு இருக்கும்போது எந்த அற்புதமும் 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅವರು ಸತ್ಯವೇದ ಅಷ್ಟೇ, 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅವರು ವೇದத்தை ವಾಸಿத்தார்கள். 12 ವರ್ಷದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದರು. ಆದ್ರೆ ಯಾವಾಗ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು, எப்போ அற்புதம் நடந்தது, ಯೇಸು ಯಾವಾಗ ಕ್ರಿಸ್ತನಾದನೋ, எப்போ தேவன் கிறிஸ்துவாயிருந்தாரோ, ಅನೇಕ ಹೋರಾಟ, ಅನೇಕ ಅನೇಕ போராட்டங்கள், ಅದ್ಭುತಗಳು ಅನೇಕ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ಅದ್ಭುತಗಳು ನಡೆದಿದೆ. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದು ಯೆಶಾಯ ಗ್ರಂಥ ಓದುತ್ತಾರೆ. ಯೆಶಾಯ ಗ್ರಂಥವನ್ನು ಓದುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಾಗ ನಾನೇ ಬರುವಂತ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. ಬರುಗಿರ ಪ್ರವಾದಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವಾಗ ಓದಿದ ತಕ್ಷಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರು ಇವರನ್ನು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಕೆಳಗಡೆ ದೊಬ್ಬನ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅವರ ಮೇಲೆ ಕೂಬಿಟ್ಟಿಟ್ಟು போய் கீழே ಆದ್ರೆ 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ತಳ್ಳಲ. ಯಾವಾಗ ತಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ತಳ್ಳ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದರು, எப்போ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವಾயிருந்தாரோ ಆವಾಗಲೇ ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು. ಅಪ್ಪಳೇ ಹೋರಾಟ. ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದನು ಕಾನಾ ಊರ ಮದುವೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. எப்போ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತೋடு இருந்த அப்ப ಕಾನಾ ಊರ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದನು ದೆವ್ವಗಳು ಅವನ ನೋಡಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರಲಿಲ್ಲ, ದೂರ ಓಡುತ್ತಾ ಇತ್ತು. ಯೇಸು அப்போதான் இயேசு அவரோடு இருக்கும்போது தான் பிசாசு ஓடி போனது. ಯಾವಾಗ ಯೇಸು எப்பொழுது ಯೇಸು கிறிஸ்துவானாரோ, எப்போ தேவ கிறிஸ்தனாதனோ, மரித்த லாசரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்கள். சத்த லாசரனு 3ನೇ ದಿನ ಮೃತ್ಯುಂಜಯನಾದನು. ಯೇಸು இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல, ப்ராப்ளமும் இல்ல. ಯೇಸು இருக்கும்போது எந்த ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, பிரச்சனை ಇಲ್ಲ. எப்போ ಯೇசு கிறிஸ்துவானாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದನೋ, எப்போ கிறிஸ்ட் நாங்க உள்ள வைக்கிறோமோ, ಯಾವಾಗ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀವೋ, நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಹೋರಾಟ. இந்த சபையோட பேரும் அப்படிதான். ಈ ಒಂದು ಸಭೆ ಹೆಸರು ಕೂಡ ಹಾಗೆ. இந்த சபையின் பேர் என்ன இருக்கிறது? ಸಭೆ ಹೆಸರೇನು? கிரைஸ்ட் அலைவ் சர்ச். சொல்லுங்க, கிரைஸ்ட் அலைவ் சர்ச். ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆமென். ஹalleluya. இயேசுவை மாத்திர நம்பினா உங்களுக்கு விடுதலை இல்ல. ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದವರಿಗೆ ಮಾತ್ರ ಜೀವ. அந்த காலத்துல இயேசு अनेक பேர் இருந்தார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಇದ್ದರು. வேதத்துல 2-3 பேர் இயேசு கிறிஸ்து இயேசு என்று மாத்திர இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2-3 ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಇದೆ. ஆனா கிறிஸ்து என்று இருக்கிறது பேர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். கிறிஸ்தன் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯಬೇಕು. இன்னும் ஒரு குழந்தை போல அல்ல. ನೀವು ಇನ್ನೂ ಮಗುವಿನಾಗಿ ಅಲ್ಲ. இயேசுவை குழந்தை போல பார்க்காதீர்கள். ಇನ್ನೂ ಮಗುವಿನಾಗಿ ನೋಡಬೇಡ್ರಿ. அவர்கள் மறுபடியும் வருகிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ತಿರುಗಿ ಬರುವಂತ ದೇವರು. அவருடைய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ಎರಡನೇ ಬರೋಣಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ல எல்லாம் தூங்கி விட்டார்கள். ಮೊದಲನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಹೋದ್ರು. நமக்கு இருள் என்றாலே தூக்கம் வந்துவிடும். ಆಗ ಕತ್ತಲೆಂದ್ರೆ ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಆಮೆನ್. ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ರೂಮ್ ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿಬಿಡಿ. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಲೈಟ್ ಗಳನ್ನು ಆಫ್ ಮಾಡಿರಿ. ಸಡನ್ ಆಗಿ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಗೆ ಒಂದು ಟೈಮರ್ ಸೆನ್ಸ್ ಆನ್ ಆಗುತ್ತೆ. ಆವಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಟೈಮ್ ಸೆನ್ಸರ್ ಆನ್ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಹೇಳುತ್ತೆ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳುತ್ತದೆ ನಿದ್ರೆ ಮಾಡ್ರಿ. ಕತ್ತಲೆ ಇದ್ರೆ ಹಾಗೇನೆ ಪಾಪ ನಮಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ಪಾಪ ಅಪ್ಪಳೆ ನಮಗೆ ಕ್ರಿಯೆ செய்யும். ಕತ್ತಲೆ ಇದ್ರೆ ನಾ ಇನ್ನೂ ಇರೋಣ ಅಂತ ಆಸೆ ಬರುತ್ತದೆ. இருள ಇನ್ನೂ இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். ಅದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರು ಅರುಣೋದಯವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಆತನು ಬಂದನು. ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ವೆಳಿಚಮಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. ಆದ ಕಾರಣ ನೀವು ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಯೇಸುವೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೆ என்ன பண்ணணும்? ನೀವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಬೇಕು. நீங்க அங்கீகரிக்கணும். ಆಮೆನ್. ಹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಆತನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ಅವರೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ಕೊಡುವ ಬೆಳಕಲ್ಲ. ಸೂರ್ಯ ಚಂದ್ರರು ಕೊಡುವ ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಈ ಬೆಳಕು. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இருக்கிற இந்த வெளிச்சம் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கணும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ நான் வளருகிறேன் என்று சொல்ல வேண்டும். ನಾನು ಬೆಳಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. கொலோசியர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசி 6ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ. கடைசியாக ஒரு அந்த வசனத்தை ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் நன்றாக கவனிங்கள். ஆகையால் இயேசு அல்ல, யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ಯಾರನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ஏற்றுக்கொண்டபடியே ಅಂಗೀಕರಿಸಿದಂತೆ அவருக்கு நீங்கள் வேர் கொண்டவர்களாகியும் ಆತನಲ್ಲಿ ಇದ್ದವರಾಗಿ அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் ಆತನಲ್ಲಿ ಬೇರೆ ಊರಿದವರಾಗಿ அவருக்குள் நடந்து கொண்டு ಅವರಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನೀವು ಬೋಧಿಸುವಂತೆ விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ஸ்தோத்திரத்தோட நீங்கள் பெருகுவீராக. ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಹೆಚ್ಚುವರಾಗಿರ್ರಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிறிஸ்மஸ் நாளில ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ 2025 2025ರಲ್ಲಿ முடிந்தது, ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. போட்டிருக்கிற ஆடையெல்லாம் பழசாயிச்சு, ಹಾಕಿದ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಹಳೆತಾಯಿತು. சாப்பிட்டா ஜீரணமாய் நாளைக்கு அது இருக்காது. ತಿಂದದು ಜೀರ್ಣ ಆಗಿ ನಾಳೆ ಇರುವುದಿಲ್ಲ. உடைகள் ஆடைகள் ஆமென் டெக்கரேஷன் எல்லாமே போய்விடும். ವಸ್ತ್ರಗಳು ಡೆಕೋರೇಷನ್ಗಳು ಎಲ್ಲವೂ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. ஆனா இந்த காம்ப்ளான் நீங்க விடக்கூடாது. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಕಾಂಪ್ಲೈನ್ ಅನ್ನು ಬಿಡಬಾರದು. தேவன் ஒரு ஒளியா இருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அந்த ஒளி இந்த வசனம் தான். ಆ ಬೆಳಕೆ ಈ ವಾಕ್ಯವೇ. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವ. இயேசு கிறிஸ்து தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ವಾಕ್ಯ ಹೇಳುವಾಗ விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டுமா? ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯಬೇಕು. சொல்லுங்க, விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೆಯಬೇಕು. அடுத்த 2026 கிறிஸ்மஸ் பண்டிகை இப்படி இருக்க கூடாது. 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇರಬಾರದು. உங்கள் வாழ்க்கை மாறப்படணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. உங்களுடைய பிசினஸ்கள் மாறப்படணும். ನಿಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ಗಳು, உங்கள் கையின் தொழில்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்படணும். ಪ್ರಯಾಸವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. வசனம் அதே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்முடைய சில நேரங்களில் ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சைன் மாத்திர திடீர் என்று எங்க வேணாலும் நாங்கள் போட்டு விடுறோம். ಸೈನ್ ಅನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹಾಕ್ತೀವಿ. எதனா ஒரு லோன் வாங்கலனா என்ன பண்றோம்? ಲೋನ್ ತಗೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஒரு புக்லெட் கொடுத்தாலும் அதுல சைன் போட்டு விட்டுருவோம் இல்லீங்களா? ಬುಕ್ ತಗೊಂಡ್ರೆ ಅದರ ಮೇಲೆ ನಾವು ಸಹಿ ಹಾಕಲಿಕ್ಕೆ அதுல ನೋಡ್ತೀವಿ. என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டோம். ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த வசனத்தின் மேல நீங்க எழுத்து நீங்க சைன் போடுங்க. ಈ ವಾಕ್ಯ ಮೇಲೆ ಒಂದು ಸಹಿ ಹಾಕಿರಿ. ஆமென் என்று ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டுல 2026 நான் இந்த வசனத்தின்படி நான் வளருகிறேன். ஒவ்வொரு நாளும் ನಾನು ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. ಸ್ತೋತ್ರத்தில் நீங்கள் வளர வேண்டுமா? ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳಿಬೇಕು. ஆமென். விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டுமா? ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳಿಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய குழந்தை, ನಿಮ್ಮ ಮಗು, உங்க குழந்தையே இருந்தா ஓகேவா உங்களுக்கு? ಮಗು ಹಾಗೆ ಇದ್ರೆ ಹಾಗೆ ಓಕೆನಾ? வளர்றதுக்கு இஷ்டப்படுறீங்களா இல்லீங்களா? வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? ಇದ್ದೀರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗೆ ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು. இந்த கிறிஸ்மஸ் ஆண்டில காட்டிலும் ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲೂ வரப்போகிற ஆண்டில நான் இன்னும் அபிஷேகத்துல வளர வேண்டும். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ இயேசு எப்படி ஞானத்துல அவர் வளர்ந்தாரோ, ಯೇಸು ಹೇಗೆ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆದನೋ, இயேசு எப்படி ஆவியில அவர் வளர்ந்தாரோ, ಯೇಸು ಹೇಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆದನೋ, ஆமென், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அவர் अनेक அற்புதங்கள் செய்தாரோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದನೋ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்புக்கொடுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. நான் இயேசு கிறிஸ்து முழுதுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வசனம் வரி இயேசு மாத்திர அவர் சொந்த அவர் லூக்கா சுவிசேஷத்துல ಲೂಕನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 2:11 வாசிங்க. 2:11 ಓದಿರಿ. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒரு குழந்தை குடும்பத்துல பிறந்தா, ಒಂದು ಮಗು ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರೆ, அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு ஒரு சந்தோஷம், ಅದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ, அந்த ஒரு குடும்பத்துக்கு அந்த சம்பந்திகளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ, சபைக்கு ஒரு சந்தோஷம், ಸಭೆಗೆ ಒಂದು ಸಂತೋಷ, நீங்க வாழுகிற அந்த பட்டணத்துக்கு சந்தோஷம், ನೀವು ಜೀವಿಸುವಂತ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟುವಾಗ அவருக்கு மாத்திரம் பிறக்கப்படவில்லை, ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ, அவர் குடும்பத்துக்கும் அவருடைய தேசத்தை வாழ்கிற மாத்திரம் அல்ல, ಅವರ ಆ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರ. நீங்கள் வசனத்துல பார்க்கும்போது ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், ನಿಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದನು. ஆமென். வாசிங்கள் மறுபடியும் அதை தமிழ்ல. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ என்னும் இரட்சகர் ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ದಾವೀದನ ಊರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದನು. ஓகே, கன்னடல வாசிங்க. ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿರುವ ಒಂದು ಕೂಸು. 11 வசனம் வாசிங்க.
ಅದೇನೆಂದರೆ ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ಸಾಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಯಾರಿಗಾಗಿ ಹುಟ್ಟಿದರು? ಯೇಸು ಯಾರ್ಕಾಗ பிறந்தாரு? ನಿಮಗೋಸ್ಕರ, ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்காக. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ಯೇಸು ಯಾರಿಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ? ಯೇಸು ಯಾರ್ಕಾಗ பிறந்தாரு? ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்காக பிறந்தார். ಯೋವಾನ್ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1:11 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಸ್ವಂತಗಾಗಿ ಆತನು ಹೂಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಾಸಿಂಗದೆ அவர் தமக்கு நம்மிடத்துல சொந்தமாக்க வந்தாரா? ಸ್ವಂತ ಜನರನ್ನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದ್ರಂತೆ. அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து, அவர் நம்மிடத்தில் சொந்தமாக்க வந்தார்கள். ಆತನು ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಬಂದನೆಂಬುದಾಗಿ. ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக இயேசு சாமி உலகத்தில் வந்தார்? எதற்காக ಈ ಲೋಕத்தில் ಯೇಸು ಬಂದರು? ஒன்று, தாவீது நமಗಾಗಿ, ಆತನ எங்களுக்காக அவர் இந்த பூமியில வந்தார். ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಬಂದನು. இரண்டாவது, அந்த யோவான்ல வாசித்தோம் அல்லவா, அவர் நம்மிடத்தில் சொந்தமாக்க, ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಬಂದರು. கணவன் மனைவி அன்பை காட்டிலும் அவர் நம்மை சொந்தமாக்க வந்தார். ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ ಆತನು ಬಂದನು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಅಂದ್ರೆ எல்லாமே பறித்துக்கொள்ள, ಎಲ್ಲವನ್ನ ತಕೊಳ್ಳಿಕ್ಕೆ, நம்மிடத்தில் இருக்கிற சகலமும் நம்மிடத்தில் பறித்துக்கொள்ள, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ சொந்தமாக்க அவர் இந்த பூமியில வந்தார். ಆತನು ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಬಂದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவானவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ அவரே இந்த உலகத்துக்கு ஒளியானவர். ಆತನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾದವನು. உங்களுடைய லைஃப்டைய ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಲಾನ್ ವಚನದ ಮೇಲೆ இருக்கும்போது, ನಮ್ಮ ಒಂದು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಪ್ಲಾನ್ಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. இந்த வார்த்தை நீங்கள் கொண்டு ஒவ்வொரு நாளும் வளரும் போது, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯುವಾಗ, இந்த ஆண்டில காட்டிலும் ಈ ವರ್ಷಕ್ಕಿಂತ வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துவார். ವರ್ಷಗಳೇ ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தனன் இந்த ನಿಮ್ಮಲ್ಲಿ திருச்சபையாகிய கிறிஸ்ட் அலைவ் செக் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்குள்ள வந்து கலந்து கொள்ளும் போது, ಒಂದೊಂದು ದಿನವೂ ಈ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿಸುವ ಈ ಸಭೆಗೆ ಬಂದಾಗ, ஆமென், இந்த சபையில பாடுபடுகிற இந்த தேவ ஊழியருடைய குடும்பத்துல அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினால்தான் ಈ ಸೇವಕರ ಕುಟುಂಬವು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡದರಿಂದ இந்த காரியத்தை செய்ய முடியும். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த சபையை கட்ட முடியும். ಈ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் பேதுருவிடத்தை கேட்கிறார். ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ, பேதுருவே, நீ யார் என்று என்னை எண்ணுகிறாய்? ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ இந்த உலகம் என்ன யார் என்று சொல்லுகிறது? ಈ ಪೇತ್ರನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீதான் இயேசு கிறிஸ்துவானவர். ನೀರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. இயேசுவை இல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்புறவர்கள் பாக்கியவான்கள் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುವವರು ಭಾಗ್ಯವಂತರೆಂಬುದಾಗಿ. இந்த நாள் நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ಜನರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். இந்த கிறிஸ்ட் அலைவ் சர்ச்சில் ಈ ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿಸುತ್ತಾರೆ இந்த ಸಭೆಯಲ್ಲಿ. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பேதுரு சொன்னாரோ, ಹೇಗೆ ಪೇತ್ರನು ಹೇಳಿದನು, இயேசு கிறிஸ்துவை நம்புறவர்கள் பாக்கியவான்கள் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಂಬುವವங்க ಭಾಗ್ಯವಾನ್. இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ஆதாம் செய்த ஒரு பாவத்துக்காக, ಆದಾಮನು ಮಾಡಿದ ಒಂದು ஆமென், தாவீது செய்த ஒரு பாவத்துக்காக, ದಾವೀದನು ಮಾಡಿದ ಒಂದು ಪಾಪಕ್ಕಾಗಿ, இளைய குமாரன் செய்த ஒரு பாவத்துக்காக, ಕೆಟ್ಟ ಕುಮಾರನು ಮಾಡಿದ ಒಂದು ಪಾಪಕ್ಕಾಗಿ, தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான மகனை அவர் நமக்காக அனுப்பி வைத்தார். ಒಂದೇ ಮಗನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟನು. அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களை வளருவதற்கு அவர் எதிர்நோக்கி பார்த்து ಆತನು கொண்டிருக்கிறார். ನಾವು ಬೆಳೆಯುವುದನ್ನು ಆತನು ಎದುರು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஒப்பு கொடுக்கிறீர்களா? ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று, ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು, நம்ம எல்லா கண்களை மூடி ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ தேவனை நோக்கி பார்த்து, ದೇವರನ್ನು ನೋಡೋಣ. அந்த இயேசு அல்ல, இயேசு கிறிஸ்துவை, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ, பேதுரு சொன்னது போல, ಪೇತ್ರನು ಹೇಳಿದ இயேசு கிறிஸ்துவை நம்புறவர்கள் பாக்கியவான்கள் ಯೇಸು என்று. ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುವವರು ಭಾಗ್ಯವಂತರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவரே ரட்சகர் என்று, ಅವರೇ ರಕ್ಷಕನೆಂಬುದಾಗಿ, அவரே இயேசு கிறிஸ்துவென்று, ಅವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬುದಾಗಿ, அவரே இந்த உலகத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று, ಲೋಕಕ್ಕೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ அவருடைய நாமம் பலதா இருக்கிறது. ಆತನ ನಾಮವು ಉನ್ನತವಾಗಿದೆ. ஏசாயா 9:6 அவர் அற்புதமானவர், ಆತನ ಯೆಶಾಯ 9 அவரே அதிசயமானவர், அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ಆತನು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. தேவ சமூகத்தில் நோக்கி பார்த்து, ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೋಕಿ தேவனை நன்றி செலுத்தி, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ஆமென், ಹೇಳಿ, எல்லா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ಹೃದಯಾಂತರಾಳದಿಂದ அந்த இயேசு
இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வளர வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನನ್ನೊಳಗೆ ಬೆಳೆಯಬೇಕು. அந்த ஒளி எனக்குள்ள வேண்டும். ಒಂದು ಬೆಳಕು ನನ್ನಲ್ಲಿ ಬೇಕು. இந்த உலகம் கொடுக்கிற ஒளி அல்ல, ಲೋಕವು ಕೊಡುವಂತ ಬೆಳಕಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவே ஒளியாய் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அந்த ஒளிதான் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். ದೇವರ ವಾಕ್ಯ. ஆமென். அந்த வசனங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டால் போதும். ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು அந்த வசனங்களை நீங்கள் காம்ப்ளைன் போல உங்களுடைய கம்ப்ளீட் பிளான், லைஃப் பிளான் இதுல தான் இருக்கிறது. ಒಂದು ಕಂಪ್ಲೈನ್ ಆಗಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಲಾನ್ ಆಗಿ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವಾಗ ಆಮೆನ್. ದೇವರನ್ನು ನೋಕಿ பார்த்து நன்றி செலுத்தி ದೇವರನ್ನು ನಾವು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. ಯೇಸು எங்களுக்குள்ள பிறக்க வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. ಯೇಸು எங்களுக்குள்ள பிறக்க வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. ಯೇಸು எங்களுக்குள்ள பிறக்க வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. ಯೇಸು நமக்குள்ள வாழ வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮೊಳಗೆ ಜೀವಿಸಬೇಕು. ಯೇಸು எங்களுக்குள்ள வாழ வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. ஒருவேளை ஒப்புக்கொடுங்க, ரகசியமான ஒரு பாவங்கள் இருந்தால், ಏನಾದರೂ ನಮಗೆ ಗುಪ್ತವಾದ ಪಾಪಗಳಿದ್ದರೆ இந்த கிறிஸ்மஸ் நாளில ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ என்னை ஒப்புக்கொடுத்து ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ஆண்டவர் ரட்சகரை நான் ஒரு ஒளியை நான் பெற்றுக்கொண்டு ಆ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು உலகத்துக்கு நான் ஒரு ஒளியா இருக்கிறேன். ಲೋಕಕ್ಕೆ ನಾನು ಬೆಳಕಾಗಿ அவருக்கு நான் சொந்தமா இருக்கிறேன். ಅವರಿಗೆ ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ அவர் நமக்காக பிறந்தவர். ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದನು. நான் தேவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளருகிறேன் என்று ದೇವರಿಗೆ ಒಂದೊಂದು ದಿನ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை இடலாமா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು எல்லா வாய்களை திறந்து அறிக்கை இடலாமா? அறிக்கை ಮಾಡೋಣ. ஆமென். நன்றி செலுத்தி ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ, ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಾಮಿ. Amen. Praise God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகையால் நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. Hallelujah. Hallelujah. ஆமென். எல்லா கண்களையும் மூடிக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவரே, என்னை இப்படி கரத்தில் ತರುகிறேನಪ್ಪ. ದೇವರೇ, ನಾನು ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಪಾಪ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ನಾತಾನ್ ಪ್ರವಾದಿಯು ಬಂದು ದಾವೀದನಿಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಕೀರ್ತನೆಗಳು 51ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, ಲಾರ್ಡ್ ರಿನ್ಯೂ ರೈಟ್ ಸ್ಪಿರಿಟ್ ಇನ್ ಮೀ. ದೇವರೇ, ನನ್ನ ಸ್ಪಿರಿಟ್ ಅನ್ನು ರಿನ್ಯೂ ಮಾಡಿ ದೇವರೇ ಎಂದು ಹೇಳ್ತಾನೆ. ಪ್ರಿಯರೇ, ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಇದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ ಈ ಲೋಕ ರಕ್ಷಕನು ನಮ್ಮನ್ನು ரட்சிಸುவதற்காக ಬಂದಿದ್ದಾನೆ. இந்த உலக ரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் நாம் பழையனவனை விட்டுவிட்டு எல்லாம் புதிதாக்குகிற கர்த்தர் இந்த நாளிலே நம்மை புதிதாக்க வேண்டுமாய் கூட நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை புதுப்பியுங்க. ஆண்டவரே, என்னை புதுப்பியுங்க. ரினியூ மீ ஓ லார்ட், ரினியூ ரைட் ஸ்பிரிட் இன் மீ லார்ட். நான் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ಸೇರಿ ದೇವರೇ, ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳೋಣ. என்னை தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், என்னை தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், உருவாக்குமே என்னை Renew Lord, உருவாக்குமே. ಎಲ್ಲ சொல்லலாமா? ಅಪ್ಪ, ನನ್ನ ಪುನಃಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ದೇವರೇ, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸದಲ್ಲಿ ಅಪ್ಪ, ನನ್ನನ್ನು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡಿ ದೇವರೇ ಎಂದು ಹೃದಯದ ಆಳದಿಂದ ನಾವು ಹೇಳೋಣ. ಕುಯವನೇ கையில் களிமண் உடைத்து குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தமல்லப்பா, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். என் சித்தமல்ல சித்தம் நாதா, தருகிறேன்
ಕೈ ಎಲ್ಲ ಚೊಲ್ಲಲಾಮ. ನನ್ನ ಚಿತ್ತ ಅಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಚಿತ್ತ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. சித்தம் நாதா தருகிறேன். எல்லா கரங்களை வச்சு என்னை தருகிறேன், தருகிறேன். கரத்தில் என்னை படைக்கிறேன், பாதத்தில் என்னை தருகிறேன். கரத்தில் என்னை படைக்கிறேன், பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஒரு விசைக்கிட கடைசியாக உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உருவாக்குகிற நம் தேவன் நம்மை உருவிக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. Be the salt and light to this world. நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இந்த பூலோகத்துக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் வெளிச்சமாகிய இந்த வேதாகமத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்கும்போது தாவீது சொல்றான், வார்த்தையின் பாதைக்கு தீபமாகும், என்ன வழிகளுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் என்று சொன்ன வண்ணமாக இந்த வார்த்தையை நாம் வெளிச்சமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அதில் எழுதியிருக்கிறதுபடி நாம் பின்பற்றுவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். ಪ್ರಿಯಮಾನವರೇ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ಧ್ಯಾನಿಸಿ ಈ ಬೆಳಕನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರ್ತೇವೆ. ಕೇಳಿದಂಥ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್.